விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். புதுவை காரைக்காலில் 98.53% மாணவர்கள் தேர்ச்சி. 2ஆம் உலக போர் நினைவு தினம். போர் வீரர்கள் நினைவிடத்தில் இரு நாட்டு பிரதிநிதிகள் அஞ்சலி. கோடை வெயிலை தணிக்க விலங்குகளுக்கு குளிர்ச்சியான உணவுகள். வனத்துறை ஏற்பாடு. 5 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல். 4 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகள் அனைத்தும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளது. இதனால் அரசு பள்ளிகள் தமிழக பாடத்திட்டத்தை கைவிட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான தனியார் பள்ளிகளும் அரசு உதவி பெறும் பள்ளிகளும் தமிழக அரசின் பாடத்திட்டத்தை பின்பற்றுகின்றன. கடந்த மார்ச் மாதம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடந்தது. இதில் புதுச்சேரி காரைக்காலில் 101 தனியார் பள்ளியை சேர்ந்த 3881 மாணவர்கள், 3683 மாணவிகள் என மொத்தம் 7564 பேர் தேர்வு எழுதினர். இந்த தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டதா. இதில் புதுச்சேரி காரைக்காலில் 3794 மாணவர்கள், 3659 மாணவிகள் என மொத்தம் 7453 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மொத்த தேர்ச்சி சதவிகிதம் 98.53% ஆகும். புதுச்சேரியில் மட்டும் 3637 மாணவர்கள், 3289 மாணவிகள் என 6926 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் 3561 மாணவர்கள், 3266 மாணவிகள் என 6827 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் 98.57% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 2ஆம் உலக போரின் நினைவு தினம் இன்று புதுச்சேரியில் கடைபிடிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் 2ஆம் உலக போர் நிறைவு பெற்றதன் 80ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், புதுச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரான்ஸ் தூதர் சார்பில் புதுச்சேரிக்கான பிரான்ஸ் நாட்டு துணை தூதர் ஜீன் பிலிப் ஜூயிதர் ஆகியோர் கலந்து கொண்டு 2ஆம் உலக போரின் போது உயிர் நீத்த போர் வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். 2ஆம் உலக போரின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியா பிரான்ஸ் நாட்டின் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. Mesdames et messieurs, la cérémonie est terminée. Nous allons désormais procéder à la séance photo. கோடை வெயிலை தணிக்க புதுச்சேரி வனத்துறை சார்பில் விலங்குகளுக்கு பழங்கள் வழங்கப்படுகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஏஎஃப்டி மைதானம் அருகே வனத்துறை அலுவலகம் அமைந்துள்ளது. வழி தவறி வரும் வனவிலங்குகளுக்கு காயமடையும் வனவிலங்குகளையும் மீட்டு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மயில், பாம்பு, முள்ளம்பன்றி, கிளிகள், பருந்துகள், ஆமைகள் ஆகியவை மீட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு வெயில் கொளுத்தி வருகிறது. இதன் காரணமாக பகல் நேரங்களில் பொதுமக்கள் நடமாட்டமும் குறைந்துள்ளது. குறிப்பாக வீடுகளில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு மனிதர்களைப் போலவே ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் வனத்துறை சார்பில் பராமரிக்கப்படும் விலங்குகளின் பாதுகாப்பிலும் ஊழியர்கள் தனி கவனம் செலுத்தி வருகின்றனர். வெயிலில் வனவிலங்குகள் பாதிக்கப்படாத வகையில் நாள்தோறும் வனத்துறை ஊழியர்கள் மலைப்பாம்பு உள்ளிட்ட உயிரினங்கள் பராமரிக்கப்படும் இடங்களை சுற்றிலும் தண்ணீரை ஊற்றி குளிர்ச்சியாக வைக்கின்றனர். வெயிலுக்கு இதமாக வனத்துறையில் உள்ள 27 மான்கள் மீது தண்ணீர் பீச்சி அடித்து குளிர்ச்சியாக்குகின்றனர். பசு தீவனங்களுடன் வெள்ளெரி, தர்பூசணி போன்றவையும் வழங்கப்படுகிறது. புதுவை முதலியார்பேட்டையில் 4 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை முருங்கம்பாக்கம் அரசு கேட்டரிங் கல்லூரி அருகே மகாலட்சுமி நகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக முதலியார்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கும்பலை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தது. அப்போது அந்த வீட்டின் பின்பக்க அறையில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 435 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்ததா. இதனையடுத்து போலீசார் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து 4 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் ஹைதராபாத் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார், முத்தியால்பேட்டையை சேர்ந்த சித்திரகுமார்,
சோழிங்கநல்லூரை சேர்ந்த சந்தானராஜ், ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த சுரேஷ் என்பது தெரிய வந்தது. மேலும் நடத்திய விசாரணையில் திருநெல்வேலியை சேர்ந்த சித்திரகுமார் முத்தியால்பேட்டையில் தங்கி இதுபோன்று தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளார். இவரது மூலமாக விஜயகுமார், சந்தானராஜ், சுரேஷ் ஆகியோர் ஹைதராபாத் பகுதியிலிருந்து குட்கா பொருட்களை கொண்டு வந்து கேட்டரிங் கல்லூரி அருகே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து போதைப் பொருட்களை பதுக்கி வைத்தது தெரிய வந்தது. அங்குள்ள கல்லூரி மாணவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் விற்பனை செய்வதற்காக இவை பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. 4 பேர் மீது முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு தக்க பதிலடியை இந்தியா கொடுத்துள்ளதாகவும், நம் நாட்டின் சுற்றுலா பயணிகள் மரணமடைந்த 16ஆம் நாளில் அதற்கு காரணமானவர்கள் மரணம் என்கிற தண்டனையை நம் ராணுவம் அளித்துள்ளது பொருத்தமான ஒன்று என்று தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டோர் கவர்னரிடம் ஆளும் அரசின் முறைகேடுகள், ஊழல் சம்பந்தமாக மனு அளித்துள்ளதை எடுத்துக்காட்டிய அவர், மத்திய பாஜக அரசால் நியமிக்கப்பட்டுள்ள கவர்னர் நேர்மையான நடுநிலையுடன் செயல்படுகிறார் என்பதை புதுச்சேரியை சேர்ந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் அங்கீகரித்துள்ளதாகவும், நம் நாடு அந்நிய நாட்டுடன் போர் தொடுத்துள்ள இந்த சூழலில் ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய பந்த் போராட்டம் அவசியமானதா என்று கேள்வி எழுப்பினார். எனவே இந்த பந்த் போராட்டத்தை அறிவித்துள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் போராட்டத்தினை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இருசக்கர வாகனம் திருடிய 2 பேரை பெரியகடை போலீசார் கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி எஸ்வி பட்டேல் சாலையில் பெரியகடை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் தலைமையிலான போலீசார் நேற்று மதியம் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். இதனையடுத்து வாகனத்தை சோதனை செய்ததில் அந்த வாகனம் கடந்த மாதம் ஈஸ்வரன் கோவில் வீதியில் திருடு போன இருசக்கர வாகனம் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்திய போது அவர்கள் காஞ்சிபுரம் பகுதியை சேர்ந்த பரத்குமார், சூர்யா என்பது தெரிய வந்தது. மேற்கொண்டு விசாரணை நடத்தியதில் அந்த இருசக்கர வாகனத்தை அவர்கள் திருடியதை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வரலாற்று பாடத்தில் 100% மதிப்பெண் பெற்ற ஒரே மாணவி என்ற பெருமையை பெற்றுள்ளார். புதுவை மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் இன்று தேர்ச்சி முடிவுகள் வெளியானதா. இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனியார் பள்ளிகளில் 98.53% தேர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளியை சேர்ந்த மாணவி சீதா லட்சுமி 600க்கு 555 மதிப்பெண்கள் எடுத்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரலாற்று பாடப்பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த ஒரே மாணவி என்ற சாதனையை படைத்துள்ளார். சாதனை படைத்த மாணவியை பள்ளி நிறுவனர் கிறிஸ்டிராஜ், பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி, துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் மற்றும் ஆசிரியர்கள் பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இதுகுறித்து மாணவி கூறுகையில், தான் IAS ஆக விரும்புவதாகவும் பள்ளி ஆசிரியர் வழிகாட்டுதலின்படி வரலாற்று பாடத்தை எடுத்து பயின்றதாகவும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரே மாணவி என்ற சாதனை புரிந்துள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காரைக்கால் கடற்கரையில் குளித்த 20க்கும் மேற்பட்டோருக்கு ஜெல்லி மீன்களால் அலர்ஜி ஏற்பட்டுள்ளது. கோடை காலங்களில் ஜெல்லி மீன்கள் கடற்கரையை நோக்கி வருவது வழக்கம். அந்த வகையில் மீன்கள் வங்கக்கடலில் அதிக அளவு காணப்படுகிறது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமானதால் காரைக்கால் கடற்கரையில் அதிக அளவு ஜெல்லி மீன்கள் கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கடல் அலைகளில் குளித்து விளையாடும் போது ஜெல்லி மீன்கள் குளிப்பவர்கள் மீது பட்டு பெரும் அலர்ஜி மற்றும் அரிப்பை ஏற்படுத்தி உடல் உபாதைக்கு ஆளாகின்றனர். காரைக்கால் கடலில் குளித்தவர்கள் உடலில் தடுப்பாக வீக்கம் ஏற்பட்டு வலியால் துடித்துள்ளனர். இவர்களில் 20 பேர் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் முதலுதவி பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கடலோர காவல்படை ஆய்வாளர் பிரவீன்குமார் உத்தரவின் பேரில் கடற்கரையில் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கடலில் குளிக்கவும் கடல் அலையில் விளையாடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பயணிகளை பொதுமக்கள் அலையை விட்டு பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
லாரியின் பின்பக்க டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டதில் லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விழுப்புரம் மாவட்டம் அரக்காணத்தை அடுத்த பெருமுக்கல் பகுதியில் இருந்து கடலூர் மாவட்டம் ஆலம்பாக்கம் பகுதிக்கு கருங்கல் ஜல்லி ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. லாரியை விழுப்புரம் மாவட்டம் சிறுவந்தாடு பள்ளித்தெருவை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கொந்தமூர் அருகே லாரி வந்து கொண்டிருந்த போது லாரியின் பின்பக்க டயர் திடீரென்று சத்தத்துடன் வெடித்துள்ளது. இதன் காரணமாக லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியில் இருந்த ஜல்லி சாலையில் சிதறியதால் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது. லாரி ஓட்டுநர் ஹரிகிருஷ்ணன் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். விபத்து குறித்து தகவல் அறிந்த கிளியனூர் போலீசார் ஜேசிபி இயந்திரம் மற்றும் மொரட்டாண்டி சுங்கச்சாவடி ஊழியர்கள் உதவியுடன் சாலையில் கிடந்த ஜல்லிகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். ஜல்லி ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி ஜல்லி சாலையில் சிதறி கிடந்ததால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சுயதொழில் செய்ய ஆன்லைனில் டீ கப் தயாரிக்கும் இயந்திரம் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். அப்போது ஒருவர் அவருக்கு போன் செய்து ஆர்டர் செய்துள்ள இயந்திரத்திற்கு பணம் செலுத்தினால்தான் டெலிவரி செய்ய முடியும் என்றும் பணம் செலுத்துமாறும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி அவர் 3,65,800 ரூபாய் பணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்தியுள்ளார். நீண்ட நாள் ஆகியும் இயந்திரம் வீட்டிற்கு வரவில்லை. அவரை தொடர்பு கொண்ட செல்போன் எண்ணிற்கு மீண்டும் தொடர்பு கொண்ட போது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதேபோல திருக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை மர்ம நபர் செல்போனில் தொடர்பு கொண்டு தனியார் வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி 5 லட்சம் ரூபாய் லோன் தருவதாக கூறியுள்ளார். அவரும் மர்ம நபரின் பேச்சை நம்பி தனது ஆவணங்களை அனுப்பியுள்ளார். லோன் பெறுவதற்கு முன் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மர்ம நபர் கூறியதால் 49,500 ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளார். பின்னர் அந்த மர்ம நபர் போன் இணைப்பை துண்டித்துள்ளார். இதேபோல நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த ஒருவர் ஆன்லைன் போலி பங்கு சந்தையில் 5,17,000 முதலீடு செய்துள்ளார். பிறகு அந்த பங்கு சந்தை பணத்தில் இருந்து திரும்ப எடுக்க முயன்ற போது அதனை எடுக்க முடியவில்லை. இதனால் தான் ஏமாற்றம் அடைந்ததை உணர்ந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் விளையாட்டுப் போட்டியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சார்பில் கல்லூரி மாணவர் அமைப்பு மற்றும் நுண்கலை அமைப்பின் மூலம் விளையாட்டு விழா தொடங்கப்பட்டது. பல்கலைக்கழக வேந்தர் கணேசன் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் டீன் மற்றும் பேராசிரியர் செந்தில்குமார் அறிவுறுத்தலின்படி அக்கல்லூரி இயக்குனர் ஆண்ட்ரூஜான் முன்னிலையில் இந்த விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக தேசிய கொக்கோ விளையாட்டு வீரர் கபிலன் மற்றும் தேசிய கபடி விளையாட்டு வீரர் வினோத்குமார் ஆகியோர் பங்கேற்று கல்லூரி மாணவர்களுக்கு விளையாட்டு மற்றும் கல்வியின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர். நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் அணிகளாக பிரிக்கப்பட்டு சிலம்பம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்துரு மற்றும் கல்லூரி மாணவர் அமைப்பு மற்றும் நுண்கலை அமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். சாந்தி நகர் அன்பாலயா பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரி பாலாஜி திரையரங்கம் எதிரில் அமைந்துள்ள சாந்தி நகரில் அன்பாலயா மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறதா. இப்பள்ளி மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 60%க்கும் மேல் மதிப்பெண் பெற்று இவர்கள் இந்த சாதனையை புரிந்துள்ளனர். மதிப்பெண் பெற்ற மாணவர்களை பள்ளி தாளாளர் அன்பழகன் வாழ்த்தினார். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார். மேலும் தேர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பாராட்டப்பட்டனர். மாணவர்களின் மேல் படிப்புக்கான வழிகாட்டுதல்களையும் அவர் வழங்கி சிறப்பித்தார். புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8,985 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 71,880 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,070 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள். புதுவை காரைக்காலில் 98.53% மாணவர்கள் தேர்ச்சி. 2ஆம் உலக போர் நினைவு தினம். போர் வீரர்கள் நினைவிடத்தில் இரு நாட்டு பிரதிநிதிகள் அஞ்சலி.
கோடை வெயிலை தணிக்க விலங்குகளுக்கு குளிர்ச்சியான உணவுகள் வனத்துறை ஏற்பாடு. 5 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பறிமுதல், 4 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.